ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம கோதுமை ரவை வச்சு பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்கு அரை டம்ளர் கோதுமை ரவையும் அரை டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேன். ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஆயில் விட்டுருக்கோம். நீங்கள் நெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். பொரியட்டும். மிளகு சீரகம் பொரியிற டைமுக்குள்ளே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். பெருக்குங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இந்த அளவுக்கு சிம்மிலே வச்சு ப்ரௌன் ஆன உடனே நம்ம அந்த இதோடு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், பார்க்க அழகாக இருக்குங்கிறதுனால. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 2 விசில் வச்சு எடுக்கணும். இப்போ தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னாக்க அரை டம்ளர் ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர், அப்போ 1:2 ரேஷியோவில் வச்சுருக்கேன். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கேன். 2 விசில் வந்து ஸ்டீமும் போயாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், சாப்பிட்ற பழத்தில் நல்லாவே இருக்குது. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.